ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடக்க உள்ள முதுநிலை நீட் வினாத்தாள் சமூக வலைதளத்தில் கசிவு. ரூபாய் 70,000 வரை வினாத்தாள் விற்பனை என்ற தகவலால் தேர்வர்கள் அதிர்ச்சி. சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் தலைமையிலான குழுவிற்கு விஞ்ஞான் விருது, ராஷ்டிரிய விஞ்ஞான் விருது உள்ளிட்ட 33 விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாஸ்நாதன் பதவியேற்பு. பிரதமர் மோடியின் நம்பிக்கைக்குரிய கைலாஸ்நாதன் புதுச்சேரி துணை ஆளுநராக பதவியேற்றார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. 15 மாணவர்கள் 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண்கள் எடுத்து அசத்தல். தமிழர்களுக்கு எதிராக கருத்து கூறிய மத்திய அமைச்சர் ஷோபா மன்னிப்பு கேட்க வேண்டும். அவதூறு கருத்து தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மக்களவையில் வலியுறுத்தல். ஒலிம்பிக்கில் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்க விவகாரம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்டனம். போராடும் குணம் கொண்ட வினேஷ் போகத் மீண்டு வர வேண்டும் எனவும், ஒலிம்பிக் பதக்கத்தை இழந்தாலும் அனைவரின் இதயங்களையும் வென்றுள்ளதாகவும் புகழாரம்.